தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல சக்தி தீவிர புயல் தெற்கு திசையில நகர்ந்து வலுக்குறைஞ்சு அதே பகுதிகளில் நிலவுது. இது மத்திய மேற்கு அண்ட் அதை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நகர்ந்து நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மேலும் வலுக்குறையக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கையை பார்த்தோம்னா அக்டோபர் 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் அண்ட் நாமக்கல் மாவட்டங்களோட சில இடங்களுக்கு எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 8ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை அண்ட் திருவண்ணாமலை மாவட்டங்களோட சில இடங்களுக்கு எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 9ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் அண்ட் ராணிப்பேட்டை மாவட்டங்களோட சில இடங்களுக்கு எல்லோ அலர்ட், அதாவது கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் அண்ட் ராணிப்பேட்டை மாவட்டங்களோட சில இடங்களுக்கு எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 11 அண்ட் 12 ஆகிய தேதிகளில் தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 34 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்சமா 25 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதி வரை வங்கக்கடல், அரபிக்கடல் அண்ட் தென் தமிழக கடலோர பகுதிகள் அண்ட் மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தமிழகத்துல சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்திருக்கு. காரைக்காலை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவியதா சொல்லும் வானிலை மையம் திருச்சியில அதிகபட்ச வெப்பநிலையா 36.5 டிகிரி செல்சியஸாவும், கரூர் பரமத்தியில குறைந்தபட்ச வெப்பநிலையா 20 டிகிரி செல்சியஸா பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.